செங்கல்பட்டு சூனாம்பேடு பேருந்து நிலையம் அருகே விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரும் நிலையில் திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டில்லிபாபு இணைகிறார். வணக்கம் டில்லிபாபு, விவரங்கள். நிச்சயமாக சையத், இன்று விடியா திமுக அரசை கண்டித்து சூனாம்பேடு பகுதியில் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திடீரென திமுகவினர் பழிவாங்கும் நோக்கத்திற்காக மின்சாரத்தை துண்டிக்கப்பட்டதால் அதிமுகவினர் திடீரென சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக விடியா திமுக அரசை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு வழியாக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் சூனாம்பேடு பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. சித்தாமூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ரவி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருவேகுன்ற ரமேஷ் ஆறுமுகம் தலைமை வகித்து வருகிறார். மேலும் கழக அமைப்பு செயலாளர் என் முருகமாறன் மற்றும் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரதம் குமரவேல் ஆகியோர் பங்கேற்று கண்டன உரையாற்றி வரும் நிலையில் திடீரென விடியா திமுக அரசின் பழிவாங்கும் நோக்கத்தின் காரணமாக திடீரென மின்சாரம் துண்டிப்பு செய்யப்பட்டுள்ளனர். இதனால் 100க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் மின்சாரத்தை துண்டித்த மின்சாரத்துறையை கண்டித்தும் விடியா திமுக அரசை கண்டித்தும் சாலையில் அமர்ந்து கழக கொடிகளை ஏற்றி முயலில் ஈடுபட்டு வருகின்ற காட்சிகளை நம்மால் பார்த்து வருகிறோம். இதன் காரணமாக சுமார் 20 நிமிடத்திற்கும் மேலாக கடுமையான போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரும் காவல்துறையினர் அதிமுகவினரிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நீடித்து வருகிறது. செங்கல்பட்டு சூனாம்பேடு பேருந்து நிலையம் அருகே விடியா திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் திடீரென்று மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். அதன் விவரங்களை நமது செய்தியாளர் டில்லிபாபு வழங்க கேட்டோம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டில்லிபாபு.